Hi friends, welcome back to my channel. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி வந்து டே 11 சரிவாக தான் பார்க்க போகிறீங்க. ஸோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். அப்புறம் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், ஓகேவா? ஏன்னா எடுத்து நான் டிவியை காட்டுறோம் பார்த்தீங்கன்னா. ஸோ நம்ம வீட்டில் வந்து புது டிவி வாங்கியிருக்கோம். இது வந்து நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் தான். இங்கே வந்தது நம்ம அம்மாவை அழைச்சிட்டு டேரெக்டாக ஹாஸ்பிட்டலேருந்து இங்கே தான் வந்தோம். எங்கள் வீட்டில் நம்ம வீட்டில் வந்து ஆடம்பரமான பொருள் அப்படின்னு எதுவுமே கிடையாது நம்ம வீட்டில். ஸோ டிவியை நம்ம இப்போ தான் வாங்கியிருக்கோம். ஸோ அம்மாக்காக தான் வாங்கினது. என்டர்டைன்மெண்ட் எங்களுக்கு எதுவுமே கிடையாது. ஃபிட்டிங் வேலை தான் இப்போ நடந்துகிட்ருக்கு. எல்இடி டிவி வாங்கியிருக்கோம். இப்போ என்டர்டைன்மெண்ட்டுனா என் ஃபோன் மட்டும்தான். அவங்க சீரியல் பார்ப்பாங்க உட்காந்து, மற்ற நேரத்தில் பேப்பர் படிப்பாங்க. இல்லைன்னா கொஞ்சம் நேரத்தில் வந்து ரொம்ப லோன்லியாக நாமளும் அம்மா மட்டும்தான் இருப்போம். நான் உட்காந்து படிக்கிற நேரம், எடிட்டிங் பண்ண நேரத்தில் தான் அவங்க ரொம்ப போர் அடிக்கும். ஸோ அதுக்காக தான் வாங்கினது மெயினாக. இப்போ ஃபிட்டிங் நடந்துட்டுருக்கு நல்லபடியாக. ஸோ தம்பி இன்னொரு ரீசன், டிவி யூனிட் வாங்கிட்டு தான் நம்ம ஃபிட்டிங் நடக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். அவன் வந்து பிடிவாதத்தினால அன்றைக்கி வந்து ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம வந்து டிவி யூனிட் இன்னொரு வாங்கி நம்ம செட் பண்ணணும் அப்படின்றதுக்கும். ஸோ நல்லபடியாக வந்து டிவி யூனிட் வந்து நமக்கு வந்து செட் பண்ணியாச்சு. நம்ம ஊர்லேருந்து, அதாவது அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஸோ ரெக்கவர் பண்ணுறதுக்கு நம்ம ஊர்லேருந்து கிளம்பி இங்கே வந்தோம். என்ன எதனால் எல்லா டீட்டெயில்ஸ் வந்து நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். இன்னொரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. இன்றைக்கி நம்ம வந்து லன்ச் வந்து கருவாட்டு தொக்கு மட்டும் ரசம், அதான் இன்றைக்கி வந்து லன்ச்சு. ஸோ அதனால் வீடியோ எடுக்க முடியல, குக் பண்ணதை மட்டும் எனக்கு எடுக்க முடிஞ்சிச்சு. இன்றைக்கி வந்து நம்ம முடிக்க போகிற டாபிக் வந்து தகவல் உரிமை. இன்றைக்கி 1ஆம் தேதிக்குள்ளே டைம் டேபிள் தான் நம்ம போயிட்டுருக்கு. ஸோ ஒரு நாள் வந்து நல்லா படிக்கலை, நான் ஃபுல்லாகவே நல்லா முடியல அன்றைக்கி. அதனால் நமக்கு வந்து தள்ளி போயிட்டு அது முடியாமல் அப்படியே பெண்டிங்கில் போச்சு நமக்கு. ஸோ அதை வந்து எப்படி நான் வந்து மேனேஜ் பண்ண போகிறேன்னு தெரியல. ஸோ பார்ப்போம். ஸோ தகவல் உரிமை வந்து எப்போ ஆரம்பித்தாங்க, இந்த சட்டம் எப்போ கொண்டு வந்ததுன்னு பார்த்திங்கன்னா 2005 அக்டோபர் வந்து 12 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ தகவல் உரிமை, ஒரு மனிதன் வந்து இப்போ அரசாங்க பணியில் இருக்கிற பணியில் நமக்கு ஏதாவது தேவையான டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து ஒரு மனிதர் வந்து தகவல் உரிமை மூலமாக நம்ம கேட்கலாம். ஒரு மனுவை போட்டு இங்கிலீஷ்லேயோ இல்லை மதர் லாங்குவேஜ்லேயோ எழுதி விண்ணப்பம் மாதிரி ஒரு மனுவாக கொடுத்து, அது வந்து யார்கிட்ட கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தகவல் ஆணையர், பொது தகவல் ஆணையர், இல்லாட்டினா உதவி பொது தகவல் ஆணையர் அலுவலர்கிட்ட நம்ம கொடுக்கலாம். இல்லாட்டினா கொடுத்து நம்ம அதோட ஒரு 10 ரூபா பில்லோடு சேர்த்து கொடுக்குற மாதிரி வரும். அவங்க வந்து என்னென்னா, இதை வந்து அது உயிர் சம்மந்தப்பட்ட இல்லாட்ட ஒரு தனி மனித சுதந்திர சம்மந்தப்பட்ட தகவல் இருந்துச்சுன்னா அதை அவங்க 48 மணி நேரத்துக்குள்ளே நம்ம அந்த தகவலை கொடுத்தே ஆகணும். அது ஒரு பாயிண்ட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த ரிலேட்டடாக வந்து ஆனால் பிற தகவல்கள் நம்ம கேட்கணும் அப்படின்னா மனு கொடுத்து 30 நாட்களுக்குள்ளே அவங்க அந்த தகவல் நம்ம கொடுக்கணும், அதிகாரிகள் கொடுக்கணும். அப்படி அதிகாரிகள் கொடுக்காத பட்சத்தில் நம்ம அவங்க மேலே வந்து மேல்முறையீடு செய்யலாம். ஸோ இவங்களுக்கு எதிராக ஒரு ஆணையம் இருக்குது. ஸோ அந்த ஆணையம்தான் மத்திய மற்றும் மாநில தகவல் ஆணையம். ஸோ அந்த ஒரு ஆணையம் இதுக்கு எதிராகவே செயல்படும். இந்த ஆணையம் பார்த்திங்கன்னா, இது எல்லாமே குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநரால் நியமிக்கப்படுறது இந்த ஆணையம். ஸோ இந்த ஆணையத்தோட வேலைகளை நம்ம பார்ப்போம். என்னது படிக்க முடிய மாட்டியா? குட்ரா, பேனாவை குட்ரா. என்னடா இருக்கிற நீனு? என்னம்மா இசட் எழுதியிருக்க? என்ன எழுதிருக்கியா? இசட் எழுதிருக்கியா நீனு? இது என்ன இசட்டா? என்ன? பேனாவை குட்ரா. ஏண்டா படிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கேட்டா நீ இப்படி நீ படிக்க விட மாட்டியே. இங்கே பாரு என்ன எழுதுற நீனு? சரி, நோட்டு எடுத்துகிட்டு வா. அந்த நோட்டு அன்னைக்கு கொடுத்தன எங்கே? அந்த நோட்டு எடுத்துகிட்டு வர, நம்ம எழுதுவோம். நேற்று கொடுத்தன ஒரு நோட்டு எங்கே? அது நேற்று கொடுத்தன உங்ககிட்ட அம்மா மாட்ட கொடுத்து விட்டனா வந்துட்டு அங்கே எழுதிட்டு இருக்கப்போ. எங்கே அந்த நோட்டு? எங்க போய் எடுத்துட்டு வா போ. ஸோ ஆர்டிஐ வந்து ஒழுங்காக செயல்படலை, தகவல் எதுவுமே ஒழுங்காக கொடுக்கலைன்னா அவங்கள தட்டி கேட்குற விசாரணை செய்கிறது எல்லாமே மத்திய மற்றும் மாநில தகவல் ஆணையம் தான். ஸோ இதை வந்து நம்ம தகவல் கேட்கலாம். ஒரு 3 துறைக்கு நம்ம தகவல் கேட்க முடியாது, அவங்க கொடுக்கவும் மாட்டாங்க. அப்படி எதுனா நம்மளோட நாட்டின் எல்லை பாதுகாப்பு படை மற்றும் நம்மளோட மத்திய சேம காவல் படை, அப்புறம் வந்து உளவுத்துறை, இதில் கேட்க முடியாது. ஸோ இன்றைக்கோட ஸ்டடி ஓவர். ஸோ தேங்க்யூ.